நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள். இது ஏதோ பழைய துணின்னு நினச்சி யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. இது என்னோடய பொக்கிஷங்க. எங்கள் வீடியோவோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பேர் என்ன தெரியுமா? காக்கா கூட்டங்க. நாங்கள் எல்லாருமே வீட்டு வேலைக்கு போகிறவங்க தான். அவங்கெல்லாம் வெக்கப்பட்டுன்னு வீடியோக்குள்ளே எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நான் எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறேங்க. இது என் குழந்தைங்க அதுக்குள்ளே துணிங்க. நிறைய துணி உண்டு. எல்லாத்தையும் துவைச்சி சொல்லப்போனால் அவங்க கக்கா துணியை கூட துவைச்சி தலகாணியில் தாங்க வச்சுருக்கேன். சாம்பிராணி போட்டு எப்போனா ஒரு டைம் எடுத்து எல்லாத்தையும் துவைச்சிருவேன். இதெல்லாம் தூக்கி போட எனக்கு மனசே வராதுங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பொக்கிஷங்க வாழ்க்கையில். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணதுனால குழந்தைங்கள ரசித்து என்னால் வளர்க்க முடியல. 1.5 வயசெல்லாம் பிள்ளைங்களை தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டேன். தனியாக தான் வீட்டில் உட்காந்துன்னு இருக்குங்க. வயிற்றுக்கு எதுவுமே இருக்காது. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான வாழ்க்கைங்க. நான் மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்த எல்லாருமே அதே மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான். இந்த பாருங்கள், எங்கள் தலைவர் எழுதின கையெழுத்தை பாருங்கள். இதெல்லாம் கொடுத்து வைக்கணுங்க. நம்ம நோட்டெல்லாம் எப்போவுமே தூக்கி போட்டுறாதீங்க. பசங்க நோட்டெல்லாம் பத்திரமா வைங்க. கையெழுத்தை பாருங்கள். இன்றைக்கி அவருக்கு வாய் பேசுகிறோன்ட்டு அப்படி பேசுகிறாங்க பாருங்கங்க. இந்த எழுத்துக்கு நம்ம பெற்றவங்களும் சேர்ந்து தாங்க அதுங்களை எழுத வச்சு படிக்க வைக்கிறோம். நீ என்ன செஞ்சேன்னு கேட்குதுங்க வாய் திறந்து ஈஸியாக. இந்த ஆவணை போடுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த பிள்ளைங்கள உட்கார வச்சு. இன்றைக்கி அவர் கையெழுத்தை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பார்க்குறீங்களா? அவர் இன்றைக்கி இருக்கிற கையெழுத்தை பாருங்கள். இதான் இன்றைக்கி அவர் எழுதுகிற கையெழுத்து. சுமார் அவருக்கு இப்போ என்ன வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 25 வயசு ஆயிடுச்சுங்க. அப்போ கூட எனக்கு இந்த துணியெல்லாம் தூக்கி போட மனசு வரலைங்க. வாழ்க்கையில் நான் ஆண்களை திட்டணும்னு எதுவும் திட்டுறது கிடையாதுங்க. ஒரு 10 ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண்கள் போய் நின்னாங்கன்னா அந்த ஆண்களில் எல்லாரும் நல்லவங்க கிடையாதுங்க. நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதுங்க. கண்ணை அடிச்சுட்டே இருப்பானுங்க. நம்மளால் கேள்வியும் கேட்க முடியாது. கீழே குனிஞ்சு தான் நிற்கணும். அன்றைக்கி இந்த ஃபோன் வசதி கூட கிடையாதுங்க யாருக்கிட்டேயும். ஒரு சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? வீட்லேயும் சொல்ல முடியாது, வெளியவும் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தாங்க எனக்கு ஆண்களை பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, எங்கேயாவது வேலைக்கு போனோன்னா ஒரு சிலருக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க. ஒரு சிலருக்கு திரும்ப அசிங்கத்தை தான் சந்திக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி ஆண்கள் இருக்கிறாங்க. எல்லா ஆண்களும் கிடையாதுங்க. ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. அவனுக்கு உசுரே கொடுப்பானுவ ஃப்ரெண்ட்ஷிப்காண்டி. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்காது. அது ஒரு நாள் போக்கில் முடிஞ்சிடும். ஆம்பளை பிள்ளைங்க எப்போவுமே ஒரு வரம் தாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே ஒரு கிஃப்ட்டு தாங்க. அவங்க நல்லவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா நல்ல வழியில் போயிடுவாங்க. கொஞ்சம் கெட்டவங்களாக கிடைச்சாங்கன்னா அந்த வழியை பின்பற்றி போவாங்க. அதுதாங்க வித்தியாசம். நான் அனுபவித்த வாழ்க்கையினால தான் எனக்கு ஆண்களை பிடிக்கல. இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சோன்னா வீட்டு வேலைக்கே போயிட்டு உள்ளே போய் உட்காந்தோன்னா ஒரு சிலர் நல்லவங்க இருக்காங்க, ஒரு சிலர் கெட்டவங்க இருக்காங்க. வீட்டு வேலையிலையும் என்ன பண்ணுறானோ கையை பிடிச்சி இழுக்கிறானோலா, அப்படி இடிச்சிக்கினே போவானோ, இடிச்சினே வருவானோ. நம்மளால் அவங்க வீட்டில் போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரனும் அந்த மாதிரி நைஸ் பண்ணுவானோ பொண்டாட்டியை. நம்மளால் சொல்லவும் முடியாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டோன்னா மறுநாள் செருப்பு தேய்க்க சொல்கிறது, செருப்பு கழுவு சொல்கிறது, அவாய் சப்பலை தேய்ச்சி வெள்ளையாக்கி கொடுக்கணும். இல்லைன்னா மறுநாள் குழம்புல தண்ணி தூக்கி ஊற்றி வச்சுருவானோ. நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களோ, ஒரு வேளை அந்த சாப்பாட்டில் நிறைய கஷ்டம் இருக்குங்க. பெண்கள் போய் வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அனுபவிக்கிறாங்க. நான் அதனால தான் இந்த வீடியோ மூலயமா அப்பப்போ ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைப்பேன். என் பசங்க திட்டுவாங்க, அதனால் திருப்பி அழிச்சு விட்ருவேன் அந்த வீடியோவெல்லாம். எப்போவுமே ஆண்கள் கெட்டவங்க கிடையாது. நிறைய நல்ல பசங்க இருக்காங்க. இதில் ஒரு சிலர் இந்த காம வெறியன்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுங்களை திட்டுறது தான் நான் அப்படி திட்டுறேன். என்ன தப்பாக நினைக்காதீங்க. எல்லோரும் எனக்கு லைக் கொடுங்க. நாங்களும் வீட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கோம். அதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். நம்ம பண்ணுறதை எல்லாம் பார்க்குறாங்களேன்னு. பார்த்திங்களா, இந்த நோட்டுக்கெல்லாம் வயசு அதிகங்க. அதேமாரி என் பிள்ளைங்க உண்டானப்போ உள்ளதெல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். கிழிஞ்சு கண்டல் ஆயிடுச்சு பாருங்களேன். இதெல்லாம் எப்படி கிடைக்கிற பொக்கிஷம். இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேங்க. அதாவது இதெல்லாம் நினைப்பேன், ரொம்ப நினைப்பேன். பிள்ளைங்களை மிஸ் பண்ணுறோம்லாம் இதெல்லாம் எடுத்து பார்த்து அழுதுருவேன். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி சந்தோஷத்தை தொலைக்காதீங்க. கொஞ்சம் காத்திருந்து ரசித்து கல்யாணம் பண்ணுங்க வாழ்க்கையில். இல்லைன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணும். தேங்க்யூங்க.